ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் ஸ்பெஷல் சூப்பரான சாஃப்டான தட்டுவடை எப்படி செய்யலாம், அதோட செய்முறைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு அளவுகளோட சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போது வடைசட்டியை அடுப்பில் வச்சு காஞ்சதும் உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுக்க ஆரம்பித்த உடனே நல்ல ஒரு வாசம் வரும். பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு தீஞ்சிடாமல் வணக்குங்க. இப்போது இது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் எடுத்து வச்ச பொட்டுக்கல்லையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கல்லையும் உளுத்தம்பருப்பையும் ஒன்றாவே போட்டு நல்லாவும் வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சு பவுடராக பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இது இப்போது நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் நான் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் 250 கிராம் அரிசி மாவுக்கு 1/4 மடங்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்க்காமல் 4ல் 1 பங்கு பொட்டுக்கடலையும் நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அது உளுத்தம்பருப்பு சேர்க்காமல் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துறதா இருந்தால் இந்த அளவில் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போது உளுத்தம்பருப்பையும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது எல்லா கலவையும் நல்லா ஒரு சேர பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போது இது கூட நான் கடலைப்பருப்பையும் நடக்கல்லையும் நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக வெண்ணெயும் ஊற்றி செய்யலாம். அது இன்னமும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட நெய் தான் இருக்குது, அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் எல்லா மாவுலேயும் நல்லா ஒட்டுக்காக கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சு கொடுங்க கொஞ்சம் நேரம். இப்போது இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டி பதம் வர அளவுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் அரிசி மாவு சேர்த்துறதுக்கு பதிலாக 1/4 கிலோ இட்லி அரிசியை ஊற வச்சு அரைச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாவே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் வரும். நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் இப்போ மற்ற உருண்டைகளையும் பிடிச்சிக்கிறேன். எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாலித்தீன் கவரில் நடுவில் 2 பக்கமும் ஆயில் தடவி உருண்டைகளை வச்சுருக்கேன். இதை இப்போது ஒரு கிண்ணமோ டம்ளரோ இல்லை ஏதாவது அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தட்டி கொடுங்க. ஷேப் ரொம்ப முக்கியம். ரொம்ப மொத்தமாகவோ ரொம்ப சன்னமாகவோ போயிடக்கூடாது. நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். அப்போ தான் வதன்னு வராமல் கிறிஸ்பியாக நல்லா வரும். இந்த அளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் பெருசாகவே. இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நீங்கள் தட்டுவடை போடும்போது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. அப்போ தான் போட்டதும் தீயாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு
நல்லா கலர் மாறி வர ஆரம்பிச்சிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக வேக விடுங்க. இது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி மாவோட 4ல் 1 பங்கு பொட்டுக்கடலை சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டான தட்டுவடையாக வரும். நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்தும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவே வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இதை நான் எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்பியான தட்டுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.